ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தான் சம்பவம் அத்தியாயம் 1. இந்த படம் ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரி கலந்த படம். இந்த படத்தோட டேரக்டர் ஸ்டார்டிங்கில் ரொம்ப சஸ்பீஷியஸாக கொண்டு போயிருப்பாரு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் சில பேக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் சொல்லுவா, மேடம் இதுக்கு மேலே போனால் ரொம்ப ஆபத்து. அப்படி சொன்ன உடனே அந்த மேடம் அதை பார்த்து மறைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த பேக்கேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். பேக்கேஜ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக டெட் பாடிஸாக இருக்கும். அந்த பொண்ணு அந்த டெட் பாடியை பார்த்துட்டு துப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷ் டயலாக் சொல்ல, அந்த டயலாக் நீங்களே கேளுங்க. Bring her alone. I don't want them together even after death. அந்த டெட் பாடிஸ் வந்து ரெண்டு தனித்தனியாக பிரிச்சுடுவாங்க. ஒரு டெட் பாடியை அவங்க கொண்டு போயிடுவாங்க, இன்னொரு டெட் பாடியை அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. கொண்டு போகிற டெட் பாடியை வந்து அங்கே இருக்க புதற்குள்ளே தூக்கி வீசிடுவாங்க. இன்னொரு டெட் பாடியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல டைமில் அவங்க போய் அதை தேடுவாங்க. ஆனால் அந்த டெட் பாடி அங்கே இருக்காது. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வெறும் மூட்டை மட்டும் தான் இருக்கும். அந்த செத்துருக்கவே மாட்டான். உயிர் பழக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து தப்பிக்க ஓட ட்ரை பண்ணியிருப்பான். இதுக்க விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவனை எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அவனை தேட போவாங்க. எல்லாம் தேடுற டைமில் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா போய் ஒரு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சுப்பா. எல்லாம் தேட வராங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சுப்பா. அந்த ஒளிஞ்சுக்கிற டைமில் அவன் அங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவனோட காலடி சத்தத்தை வச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணிவிடும் அப்படின்னா அவனை கண்டுபிடிச்சிடும். அந்த பொண்ணு அவனை கண்டுபிடிச்ச உடனே அந்த பொண்ணு சொல்லும், ஜீன்ஸ் என்னை பார்த்து நீ ஏன்டா பயந்து ஓடுற, கேன் கிஸ் மீ லைக் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஆக்சுவலாக அந்த பொண்ணோட ஃபேஸ் ரொம்ப அடிபட்டு இருக்கும். ரொம்ப அடிபட்டு கையெல்லாம் கட்டு போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட போனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கத்தியில் கட்ட மாதிரி இருக்க வச்சு அந்த பொண்ணை வயிற்றுலேயே குத்திடுவான். குத்திட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அப்படி போகிற டைமில் அந்த பொண்ணு அந்த குத்தினதை அப்படியே கையில் எடுத்து ஒரு மரம் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்மளோட டைட்டில் கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்னு டைட்டில் கார்டு.